விளாம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? நான் இங்கே 2 விளாம்பழம் எடுத்திருக்கேன். இதை உடச்சி இதில் இருக்க பழத்தை எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் புளிக்கிறதால நான் ஃபஸ்ட்லாம் சாப்பிட மாட்டேன். பட் அதோட யூசஸ் தெரிஞ்சப்புறம் நான் அதை வேணான்னு சொன்னதே இல்லை. ஆமாங்க, இது நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. அதோட இதில் ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்குது. இது நம்ம லிவருக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் சி இருக்கிறதால ஹேர்க்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த பழத்தை மறக்காமல் சாப்பிடுங்க. சம்மர் டைமில் கிடைச்சா தவறாமல் எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட் தாராளமாக இந்த பழம் எடுத்துக்கலாம். புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே இந்த பழம் சாப்பிட்லாம். புளிப்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இதில் சர்க்கரை போட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் சர்க்கரை போட்டு தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை போட்டு ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் நமக்கு வேணுன்ற அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இதை இப்படியே வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த ஒரு காயோ பழமோ நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அதில் இருக்க சத்துக்களை நாம் விட்டுறக்கூடாது. கொஞ்சமாவது நம்ம அதை எடுத்துக்க பார்க்கணும். நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.